தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு வரலாற்றிலேயே முதன்முறையாக இன்னைக்கு இந்தியாவிலே வளர்கின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இந்த வளர்ச்சி, இந்த செயல்பாடெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம தான் இன்னைக்கு ஒன்றிய பாசிச அரசு நம்முடைய அரசுக்கு பல்வேறு தொல்லைகளை, இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்திய திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கியிருக்கு. புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து மீண்டும் இந்தி திணிப்பு, சமஸ்கிருதம், குலக்கல்வி திட்டம் இதையெல்லாம் தமிழ்நாடு மேல திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. ஆனா நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார், முடியாது, ஏத்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. அதனால தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய, பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதி 2000 கோடி ரூபாய் கொடுக்க 2000 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு நாம ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர் சொன்னார், நீ மீண்டும் புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்கிற, ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் குறுக்கு வழியில் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற. 2000 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த நேரத்திலையும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்காது, தமிழ்நாட்டு மக்கள் மேலே நான் திணிக்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அதை பின்தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு ஏதாவது திட்டம் கொண்டு வந்துச்சுன்னா மற்ற மாநிலங்கள், மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் பார்க்கறது தமிழ்நாட்டை நோக்கி தான்.